ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு பயிற்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கேண்டிலோட மூமெண்ட்டு, கேண்டில் பிரிண்ட்டு, கேண்டிலோட கேரக்டர். ஒரு சார்ட்டில் சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் லைன் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலோட மூமெண்ட்டும் பிரிண்ட்டும் தான். இந்த கேண்டில் மூமெண்ட்டும் பிரிண்ட்டும் தான் எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், எந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் இருக்குது, எந்த இடத்துல நமக்கு கேண்டில் நம்மளோட ட்ரேட் செட்டப் தகுந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ கேண்டில் தான் ஒரு சார்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது எந்த இடத்துல வருது, எந்த மாதிரி லெவல்ஸில் வருது, எந்த மாதிரி மூமெண்ட்ஸில் வருதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல போகிற விஷயத்த நல்லா கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நார்மலாக எல்லாருமே சொல்கிற மாதிரி பேசிக் திங்ஸ் மட்டும் சொல்லிட்டு போக மாட்டேன். உங்களோட ட்ரேடை 100% ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் கரெக்டான மெத்தடில் எப்படி நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். கிளியர் கட்டாக பொறுமையாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க. ஏன்னா ஆப்ஷன் பையரான நம்மக்கிட்ட கேபிட்டல் நம்ம எந்த லெவலுக்கு வச்சுருப்போம் நமக்கு தெரியும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணி கரெக்டான ட்ரேட் எடுக்கணும். லாஸும் அதிகமாக பேர் பண்ணக்கூடாது. நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணுங்கும்போது நம்ம எவ்வளவு அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் நான் திருப்பி சொல்லுறேன். கேண்டில் தான் முக்கியம். ஸோ கேண்டிலோட பிரிண்டிங்கை தெளிவாக சொல்லித்தரேன். பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இது ப்ரீஷியஸனாக ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த லெவல்ஸ்லாம் வரைஞ்சிக்குவோம். டைம் ஃப்ரேம் பொறுத்தளவு 1 ஹவர், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இன்ட்ராடேக்கு சூட்டபுளாக இருக்கும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்தளவு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணிட்டோம். கூடவே ஒரு ட்ரெண்ட் லைனும் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கு ஒரு லெவலான ஒரு டைம் ஃப்ரேமாக இருக்கும். நமக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா 1 ஹவர்லேயும் ஒரு ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மினிட் சார்ட்டுக்கு நான் இப்போ மாறிட்டேன். ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி நமக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் வந்தது. அக்ரெசிவான செல்லர் கேண்டிலாக இல்லாமல் நமக்கு நார்மல் செல்லர் கேண்டிலாக தான் இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் ஹையரை பண்ணிட்டு போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு இருந்தது. அந்த இடத்துல செகண்ட் கேண்டில் எக்ஸாக்டாக நமக்கு சப்போர்ட் எடுத்திருந்தது. அடுத்த கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்ச் இல்லாத பையர் கேண்டிலாக தான் இருந்தது. ஸோ நமக்கு நியர்பை ஒரு ரெசிஸ்டனும் ட்ரெண்ட் லைனும் இருக்கிறதுனால நம்ம இன்டர்மீடியட் லெவலில் இந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கேண்டிலோட மூமெண்ட் அக்ரெசிவாக இருந்தது. அடுத்த 2 கேண்டிலுமே ரெசிஸ்டன்ட் மேலே நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தாலும் அது ஒரு ஃபேக் பேர் க்ளோட்டாக தான் இருந்தது. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம பார்க்கும்போது விக்கு மேலே போய் பாடி ஆஃப் த கேண்டில் நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்டேயே க்ளோஸாக இருந்தது. ஸோ அடுத்த கேண்டிலும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லர் கேண்டிலாக இருந்தது. அந்த ட்ரெண்ட் லைனில் நல்லா வால்யூமாக பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்தடுத்து கேண்டில் நம்ம சப்போர்ட் ரேஞ்ச் கிட்ட இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு பையர் கேண்டில் நமக்கு ஃபஸ்ட் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சு. அந்த பையர் கேண்டில் ஒரு ரிவர்சல் கேண்டில் பக்கத்தில் என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ சப்போர்ட் லெவலில் இருந்தனால நமக்கு அந்த பையர் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்த பையர் கேண்டில் நம்ம ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்த செல்லர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட போக முடியாமல்
அந்த செல்லர் கேண்டில் பிஃபோராகவே க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த விக் லெவல் கிட்ட நமக்கு அடுத்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகி நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். அந்த சின்ன கேப்பில் வந்து நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணதுக்கான காரணம் நம்மளோட கேண்டிலை வந்து அந்த செல்லர் கேண்டில் க்ளோஸ் பண்ணாமல் இருந்ததுனால பை ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த கேண்டில் வந்து நம்மளோட ஓப்பன் ப்ரைஸை வந்து க்ளோஸ் வச்சுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போயிட்டே இருந்தாங்க. இன்பிட்வீன் நமக்கு செல்லர் கேண்டில் வந்து ஒரு வால்யூமான பிரிண்டிங் இல்லாமல் இருந்தது. ஸோ பையர்ஸ் வந்து நல்லாவே மார்க்கெட்டை நம்ம நினச்ச லெவலுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது, அந்த கேப் அளவுக்கு வந்து நமக்கு மார்க்கெட் போயிருந்தது. ஸோ அந்த லெவலில் நம்ம இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்த வந்த செல்லர் கேண்டில் என்கல்ஃப் பண்ணி அடுத்தடுத்த ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக முடியல. இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறேன். அடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி தான் அடுத்த ட்ரேட் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ கீழே எப்படி நமக்கு கேண்டில் பிரிண்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் நமக்கு கால் ஆப்ஷன்லேயும் ஓப்பன் ப்ரைஸை அடுத்த வந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் அடுத்தடுத்த பையர் கேண்டில் வந்து ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட்டை அடுத்தடுத்த லெவல் மேலே கொண்டு போய் அந்த ட்ரெண்ட் லைன் அளவுக்கு ஃபினிஷ் பண்ணாங்க. நமக்கு ஸ்பாட்டில் பார்த்தது தான் கால் ஆப்ஷன்லேயும் நடந்தது. ஸோ அடுத்த அந்த ரிஜெக்ஷன் லெவலில் இருந்து சேம் பேட்டர்ன் வந்து புட் ஆப்ஷன்லேயும் நமக்கு கிடச்சிது. ஸோ ஓப்பன் ப்ரைஸை அடுத்த பையர் கேண்டில் க்ளோஸ் வச்சு அதுக்கடுத்து வந்த செல்லர் கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாமல் இருந்தனால அந்த லெவலில் இருந்து நம்ம சேம் ட்ரேட் பிளேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போய் இதுலேயும் வந்து நம்ம பாயிண்ட் ஸ்கோர் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரேடை கரெக்டான முறையில் பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ டீட்டெயிலாக வந்து சார்ட்டை ஜூம் பண்ணி உங்களுக்கு அந்த கேண்டில் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் வந்த ஒரு பையர் கேண்டில் வந்து சப்போர்ட்டில் வந்திருந்தது. ஸோ அந்த சப்போர்ட்டில் இருந்த பையர் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணிட்டேன். அடுத்த வந்த பையர் கேண்டிலும் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ இன்பிட்வீன் நமக்கு ஒரு கேப் தெரியுது பார்த்தீங்களா? அடுத்த வந்த செல்லர் கேண்டில் அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாமல் அந்த ப்ரீவியஸ் பையர் கேண்டிலோட க்ளோஸையும் ஃபில் பண்ண முடியாமல் க்ளோஸ் வச்சனால நம்ம அந்த லெவலில் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். அந்த ட்ரேடு தான் நமக்கு அடுத்தடுத்த ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வைக்க முடியாமல் மேலே மேலே கிளியர் கட்டாக நமக்கு செல்லர்ஸோட வால்யூம் கேண்டில் இல்லாமல் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போய் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இன் டீட்டெயிலாக வந்து நம்ம கேண்டிலை இப்படி வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ட்ரேட்ஸ் நமக்கு பிளேஸ் பண்ண முடியும். ஸோ பிஃபோரான வந்து நமக்கு எந்த மாதிரி கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, எந்த இடம் வரைக்கும் நமக்கு போகும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த வந்த செல்லர் கேண்டிலையும் அடுத்த செல்லர் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வச்சுட்டாங்க. இப்போ நான் அந்த லெவலை மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த லெவலில் இருந்து நமக்கு அந்த பாடி லெவலுக்குள்ளே அடுத்த ட்ரேட் வந்ததுன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்ம கீழே எப்படி நமக்கு ஒரு செல்லர் கேண்டில் வந்ததோ அதே மாதிரி தான் இப்போ மேலே அந்த லெவலை க்ளோஸ் பண்ண முடியாமல் ஒரு பையர் கேண்டில் வந்தது. கீழே ஒரு செல்லர் கேண்டில் எப்படி ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வைக்க முடியலையோ அதே மாதிரி மேலே ஓப்பன் ஆன செல்லர் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸை பையர் கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாதனால அந்த லெவலில் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. கேண்டிலோட பிரிண்ட் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய கேண்டிலோட பிரிண்ட்டை டீட்டெயிலாக சொல்லித்தரேன். எந்தெந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகும், எங்கே பிளேஸ் பண்ணணும், எங்கே பிளேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். ஸோ சேம் சார்ட்லேயே வந்து அதே லெவலில் பிளேஸ் பண்ணுற இடத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பிளேஸ் பண்ணக்கூடாதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.